வறட்சி மாவட்டம் சொல்லி அறிவிக்கிறதுக்கு அரசாங்கம் யோசிச்சிடு. ஆனால் நெல்லுக்கு தேவைப்படுறதுல பச்சல் ஒரு பக்கம் தண்ணி இருந்தா கம்பு விளையும், சோள விளையும், குதிரைவாளி விளையும், வரகு விளையும், கேழ்வரகு விளையும், திணை விளையும், சாம விளையும், காரக்கண்ணி விளையும், கொள்ளு விளையும், எள்ளு விளையும், தட்டப்பயிர் விளையும், எல்லாம் விளையும். ஆனா அவைகளை அரசாங்கம் கொள்முதல் செய்யல, அவைகளை மக்களுக்கு விநியோகிக்கல. மாறாக இந்த கோதுமை, நெல்லு ரெண்ட மட்டுமே கொள்முதல் செய்து, ரெண்ட மட்டுமே ரேஷன் கடையில மலிவான விலைக்கு கொடுக்கிற காரணத்தினால இந்த கம்பு சோளத்தெல்லாம் வாங்குவார் இல்ல. அதனால தமிழ்நாட்டில் அது உற்பத்தியே நின்று போயிடுச்சு. நிலம் எங்க பார்த்தாலும் தரிசா கிடக்கு. விவசாயிகள் இடம்பெயர்கிறார்கள். விவசாயியோட பிள்ளைகள் கல்வி இல்லாம, வசதி இல்லாம தவிக்கிறார்கள்.